ஏரோப்ளேன்ல போனா ஃப்ரீ சாப்பாடுலாம் குடுப்பாங்க அப்படின்னு தெரியாம ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, ஏரோப்ளேன்ல கும்பலா போறாங்க. அங்க போனதுமே அந்த சின்ன பாப்பா எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. உடனே அவளோட அம்மாவும், "அதெல்லாம் இல்லம்மா, நமக்கு நெறைய காசு செலவாகும். அதெல்லாம் வேணாம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உடனே அந்த பாப்பா கிட்ட வந்து, "இங்க எதுவுமே காசு இல்லம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இது எல்லாமே ஃப்ரீ தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமடைறாங்க. அப்பதான் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்க்கும் தெரிய வருது. அதாவது இந்த சின்ன பிள்ளைக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கனால வெளியூர்ல போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டு அவளோட ஃபேமிலி கூட்டிட்டு வராங்க. அங்க இங்கன்னு கடன் வாங்கி கடைசியா தான் இவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த ஃப்ளைட்ல வராங்க. அவங்க கிட்ட எந்த காசுமே இல்லாதனால அந்த குழந்தைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கன்னே தெரியல அப்படின்ற நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அந்த குழந்தை இந்த ஏரோப்ளேனை ஓட்டுற அந்த பைலட்டையும் கேப்டனையும் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா சொல்றா. உடனே அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட், "அதுக்கெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட கதைய கேட்டதுமே அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளுன்னு வேற சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாகி, சரி நான் பெர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியா கேப்டன் கிட்ட சொல்றாங்க. கேப்டனும் இந்த குழந்தையோட கதையை கேட்ட பிறகு, சரி பரவாயில்ல கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த குழந்தைய ஆசையா அங்க கூட்டு போறாங்க. இவளோட குரலை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமானது மட்டும் இல்லாம இந்த குழந்தையுமே ரொம்ப சந்தோஷமாகறா. அவ இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தை வலியும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு டொனேஷன் மாதிரி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கி இதெல்லாம் சேகரிச்சு, இந்தாம்மா இந்த காசை உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த குழந்தையோட அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம அவ்வளவு சந்தோஷம் அடைறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து எல்லாருமே அவங்களோட பணத்தை கொடுக்கல, அவங்களோட ஹார்ட்டை தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு அன்பா கொடுத்துருக்காங்க. நம்மளால பெருசா ஹெல்ப் பண்ண முடியலனாலும் சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணாலே நம்மளோட மனசு நிறைஞ்சு இருக்கும்ன்றது உண்மைதானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.